Hi Sundaram, like, share and subscribe. இன்னைக்கு மட்டன் கிரேவி வித் இட்லி எஸ்பெஷலி இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கள் அம்மா செஞ்சாங்க, நல்லாயிருக்கும். வா அந்த மட்டன் டேஸ்ட்டை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அல்டிமேட்டாக இருக்குது இந்த டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். மட்டன் இருந்தாலும் சாப்பிட்லாம். மட்டன் கிரேவி வித் இட்லி. இட்லி எஸ்பெஷலி பிடிக்கும் எனக்கு. காலை பிரேக்ஃபாஸ்ட்டு தான். 10 o'clock ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன். அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க மட்டனுக்கும் இட்லிக்கும். ஆஹா, அப்படியே இனிப்பு மாதிரி இருக்குங்க அந்த மட்டனை. மிட்டாய் மாதிரி இருக்குது. மாமா சொல்லுவாங்க சின்ன வயசுலலாம், சாப்பிட செஞ்ச மட்டன்லாம் இனிப்பு மாதிரி இருக்கும்னா மிட்டாய் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி சாப்பிட ஆரம்பிச்சது தான் இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். என்ன ஒரு டேஸ்ட்டுங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க அந்த டேஸ்ட்டு. இங்கே ஹார்டாக இருக்க மாட்டேன்னு இந்த மெல்லுன்னு சாப்பிட மாட்டேது. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிருப்பாங்க வீட்டில். இப்போ லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் செஞ்சால் அமையும். இன்றைக்கி மட்டன் ஒரு பிடி பிடிக்க போகிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. மட்டனுக்கு இட்லிக்கு அவ்வளோ ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள் யூடியூப் சேனலில். நல்லா நான் கண்டுதான் போடுவேன். லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சாலும் அமையும். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனுக்கும் இட்லிக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆக்சுவலி இன்றைக்கி கேஎஃப்சி போல தான் இருந்தேன். அதை தான் வீட்டில் மட்டன் செய்கிறாங்க, நீ என்ன கேஎஃப்சி போகிற, நெக்ஸ்ட் டைம் வைக்கலாம், அம்மாவோட போக்கு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் கேஎஃப்சி போல் மட்டன் சாப்பிடுறது அப்படின்னு சொன்னேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு மட்டன் தான். கண்ணு தண்ணியே வருதுங்க சாப்பிட சாப்பிட. தொடச்சிருக்கலாம். இதான் மட்டன் பீஸ். வேணா சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு பார்சல் அனுப்புகிறேன்.
இந்த மட்டன் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்ணு மூக்கு தானே வருதுங்க இங்கப்பா. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க மட்டனை. மட்டன் நான் சாப்பிட்டதே இல்லை, அப்படி ஒரு டேஸ்ட்டு. இந்த ஃபுட் ரிவ்யூ வந்து நாங்கள் வீட்டிலே செஞ்சோம், நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டிலே ப்யூரிஃபையாக செஞ்சோம், ஹைஜீனாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுறேன். இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ நிறையா போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவே போதும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் ஈவினிங்கு அப்படின்னா மதியம் அப்புறம் சாப்பிட முடியாது. கொஞ்சம் கேப்டாக தான் நிறையா சாப்பிட முடியும். நிறையா மார்னிங் 2 இட்லி வித் மட்டன் கிரேவி போதும். இதுவே எனக்கு போதும், கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும். ஏன்னா அடுத்து பிடிக்கணும்ல, இன்னும் மட்டன்ஸு சிக்கன்ஸ்லாம் இருக்குது, 65 பிரியாணி. Okay, like, share, and subscribe Sanjram you. Bye. I try this mutton gravy with idli. I eat 2 idli. இது போதும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த இட்லியே போதும். ஓகே, தொடர்ந்து பாருங்கள் யூடியூப் சேனலில். ஃபுட் ரிவ்யூ வேறு என்ன ஃபுட் ரிவ்யூ வேணும்னு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் 2 இட்லியோட முடிச்சுக்கிறேன். மட்டன் கிரேவி வித் 2 இட்லிஸ். இன்னும் 2 இட்லி இருக்குது, சாப்பிட தான் இருந்தேன். போதும். இதுவே கொஞ்சம் ஹைட்ரேட்டாக இருக்கணும். ஹைட்ரேட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் சர்வே ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய நேரம் சர்வே ஆகணும்னா கொஞ்சமாக சாப்பிடுங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகி கொஞ்சம் லைஃப் லாங் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, லைக் சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சிடாம நான் ஒரு பிடிச்சிட்டேன் மட்டன் gravy with the idli. Okay, I can see next video. Like channel, subscribe Sanjam view. Bye. You try this, I can see next video.